பாபுல் மந்திப்பை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா பிஎல்சியோ எஸ்டிசியோ கிடையாது, ஹவுதிஸ். கரெக்ட், இதுதான் பாயிண்ட். ஓகே, பிஎல்சியும் கிடையாது, எஸ்டிசியும் கிடையாது, ஹூதிகள் என்ற ஹவுதிகள், ஈரானுடைய ஆதரவு படை, ஈரானோட ப்ராக்சி. வெரி குட், வெரி குட். அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஓவராலாக பாருங்க, ஹர்மோஸும் ஈரான் கையில் இருக்கு, பாபுல் மந்திப்பும் ஈரான் கையில் இருக்கு. இவங்க நினைச்சா தான் இதை வந்து திறந்து விட முடியும். யுஏஇ கள்ளத்தனமா அவங்களுக்கு சரக்கு கொடுக்கும் போதும் ஒரு வாட்டி சரக்கு கொடுக்கும்போது மாட்டிக்கிட்டு மேல சேட்டலைட்டை பார்த்து சொல்லிட்டான், மாட்டிட்டு திரும்ப அந்த வந்து மன்னிப்பு கேட்டு அதை எடுத்து திரும்பி கொண்டு போனது, அடி விழுந்துட்டு. அதனால அது வந்து ஒரு கதை. இப்போ எப்படின்னா இந்த பாபுல் மந்திப் மட்டும் பேசுவோம். இப்போ என்னன்னா நம்ம பேசுனதுல பாபுல் மந்திப் வந்து ஷடவுன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஷடவுன் பண்ணி என்ன நடக்கும், திரும்ப வந்து அங்கே வந்து பயங்கர வீரியமாக கோபம் வரும். இவனை வந்து இஸ்ரேலை சும்மா விட்டுட்டு இருந்தா அவன் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். உரிமை இல்லையா? சரி, இப்போ இஸ்ரேலியா ஈரானை தாக்க மாட்டேன் இவன் அமெரிக்கா தாக்கிட்டு இருக்கான்ல. அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான்ல. ஒரு விஷயந்தான், என் கையில் எல்லாம் ஆயுதங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் அவன் அடித்தா தான் நான் அடிப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பண்ணா போட்டு சாத்தி முடிச்சிட்டான்னா அப்புறம் அடிக்கிறதுக்கு என்ன செய்யல. அது இல்லை, இது வரைக்கும் ஈரான் வந்து எந்த இடத்துலையும் பின்னடைவு ஏற்படுத்தலை. நேயர்களே, இன்றைக்கு நாம் மாற்று குரலில் ஈரான் அமெரிக்கா போர், லெபனான் இஸ்ரேல் போர், இப்படி பன்முக தன்மையில் மல்டி டைமென்ஷன் வார் டு பி எஸ்கலேட்டிங் அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் மீடியா. இப்போ இது என்ன கதை, எப்படி போக போகுது? பிபிக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையில் மோசமான கேவலமான மூன்றாம் தர பேச்சுவார்த்தை, அந்த மகனே இந்த மகனேங்கிற அளவுக்கு நாம் புரிகிற பாஷையில் உங்களுக்கு சொல்கிறாந்தா, அது குறித்து வெள்ளை மாளிகையிலேருந்து மிக முக்கிய செய்திகள் உலகம் முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்கிறது. நிறைய பேச போகிறோம். வழக்கமாக நம்மள்கிட்ட பேசக்கூடிய கண்ணியத்துக்குரிய விருந்தினர் தோழர் கஸ்ஸாலி சார். வாங்க சார். நீங்கள் இப்போ நான் சொன்னது ஒரு செய்தி, நீங்கள் உங்கள்கிட்ட இதை விட டிஃபராக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பேச போகிறது அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் பேச போகிறது இல்லை, ஆனால் அதில் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இருக்கும். சரி, நம்ம பேச போகிறது ஏமன் அண்டு சோமாலியா. ஏமன் சோமாலியா. ஆனால் இது வந்து நேரடியாக ஈரானோட போரில் நேரடியாக சம்மந்தப்பட்டதா அப்படின்னா நேரடியாக சம்மந்தப்பட்டது இல்லை, ஆனால் சம்மந்தப்பட்டது. ஓகே, அப்புறம் சவுதி அரேபியா அங்கே வந்து ஹர்மோஸில் ரொம்ப சிக்கிட்டு தவிக்கிற மாதிரி அது சம்மந்தப்பட்டதா அப்படின்னா அது நேரடியாக சம்மந்தப்பட்டது. எல்லாமே இதோட சேர்த்தோம், எப்படினாலும் கொஞ்சம் டச் வந்துடும். என்ன அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு பேசு பொருளாக இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்ல, அடுத்து பாருங்கள், அடுத்தடுத்து ரொம்ப பெருசாக வரும் பாருங்கள், பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா இது வரைக்கும் ஹர்மோஸ். ஓகே, அந்த பக்கம் இது வந்து 450 கிலோ என்ரிச்மெண்ட்டு அப்படின்னு பேசிட்டே இருந்தோம்ல. இதெல்லாம் பழைய செய்திகள், பழசாகி அடிச்சு பழைய செய்திகள் தான் தொடர், புது எப்போதும் உள்ள பிரச்சனை அதுதானே. ஆமாம், அதாவது அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதில் இப்போ புதுசாக பெரிய அளவுக்கு எஸ்கலேட் ஆகிறது எது தெரியுமில்ல, பாபுல் மந்திப், அதாவது ரெட்சி அங்கேருந்து வெளியில் ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்கு இல்லையா, இந்த செய்தியோட சேர்ந்தது தானே, சேர்ந்ததுனா இது வரைக்கும் தனியாக நின்றுச்சு. அதாவது எப்படின்னா இடையில நீங்கள் பார்த்துக்கோ நான் வந்து மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போது சோமாலியாவும் ஏமன் ரெண்டும் சேர்ந்து மூடப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செய்தி இங்கே வந்துட்டுன்னு வச்சுங்களேன். இந்த செய்தியில் முக்கியமான ஒரு சரத்து என்ன அப்படின்னா, சோமாலியா சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பாபுல் மந்திப்பை மூட போகிறோம்னு. சரி, பாபுல் மந்திப்பை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருவோம். சரி, பாப் அல் மந்தப் அது நமக்கு MANDEB வரும், அது மந்திப் சொல்லலாம். பாப் அல் மந்தப், இந்த அரபில அல் மயாதின்ல கேட்டேன், அந்த சில உச்சரிப்பாங்க கேட்பேன், பாப் அல் மந்தப். ஓகே, நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது இப்போ நம்ம மக்களுக்கு உச்சரிப்பு எப்படி இருக்கும், அது மாதிரி வந்து மந்திப். எனக்கு இந்த அரபி வந்து சின்ன வயசுல கொஞ்சம் படித்தேன். படிக்கல நீங்க? இல்லை, சின்ன வயசுல படிக்கும்போது அந்த உச்சரிப்பை கவனமா இருப்பேன். இப்போ பாபு, உங்களுக்கு அரபி தெரியுமா? நம்ம தெரியும், நான் வந்து குர்ஆனை 3 வாட்டி ஓதி. பாபு ஹதஸ்னா அப்படின்னு வரும். அன் அபூ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு வரும். அப்ப உச்சரிப்போட வந்து நான் வந்து நான் வந்து அப்படிதான் பேசுவேன். இது ஒரு மற்றபடி பெருசாலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அப்படி தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிடுவேன். நம்ம நேர்களும் பார்த்துக்கிடுவோம். இல்லை, அதனால இப்போ வந்து எப்படின்னா ஆனால் உங்கள் கூட பேசும்போது அப்படி நமக்கு எப்படின்னா நமக்கு மதுரை பாஷை,
ஓகே, டீ கடையில் உட்காந்து இல்ல நீங்க இன்டர்நேஷனல் ஃபிகருங்க. இல்லைன்னா நாங்க வந்து இந்த சென்னையை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரு நீங்க? ஆ. அதாவது எப்படி உண்மையிலே சத்தியமா உங்களை ஏற்கனவே வந்து என்ன சொல்றோம், நீங்க வந்து உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் திரு சுஃபியான் அவர்கள் அப்படிதான் சொல்றோம். நீங்க சொல்றீங்க பழஞ்சரம் இவன் தேச துரோகியா, என்ன கூட இது இன்னும் பெருமை. அது அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன சங்கிகள் சார், ஒரு தேச பக்தர்களுக்கு சொல்றேன் சார், இந்த நாட்டில் வாழ்ந்து இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போறது எங்களுடைய உடல்கள் தான். ஆமா, எரித்து கடல்லலாம் நாங்க போட மாட்டோம். இந்த மண்ணோடு மண்ணாக உரமாக ஆகிற உடல் தான் என்னுடைய உடல், உங்க உடல். அதனால என்ன பண்ணாலும் சங்கிகள் அப்படித்தான் சொல்லுவாங்க. சங்கிகள்னு சொல்ல முடியாது, சில மங்கிகள் இருக்கு. மங்கி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. ஆமா, இது வந்து ஜெனரலா பேசும்போது ஒரு சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா தட்டியல். பாபல் மந்தை பத்தி பேசுங்க. பாபல் மந்த். ஓகே, அதோட நம்ம இதை அப்படியே கம்பேரிசன் பண்ணிடுவோமே. சரி சார். இந்த ஒரு 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 என்ன சொல்ற கிட்டத்தட்ட ரெக்டாங்கிளா இதில் கீழே வந்து ஒரு கேக்கோட பாட்டம் அப்படி கட் பண்ணோம்னா சரி, ஒரு பாதி ரைட்டில் ஓமான், லெஃப்டில் ஏமன் ஆச்சா. இந்த ஓமான் சைடில் அப்படி போகிறது வந்து ஹர்மோஸ் சின்ன அந்த ஜலசந்தி, அப்புறம் உள்ளே வந்து பெர்ஷியன் கல்ஃப். இந்த லெஃப்டில் எடுத்தோம்னா பாபல் மந்த ஜலசந்தி, உள்ளே போனால் ரெட் சி. இப்போது அந்த இதில் பெர்ஷியன் கல்ஃபுக்கு மேலே போய் முற்ற இடம் வந்து ஈராக். ரைட் சைடில் ஃபுல்லாக ஈரான், லெஃப்ட் சைடில் வரிசையாக இது நிறைய பேசிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சி. ரெட் சீயில் ரைட் சைடில் வந்து சவுதி அரேபியா, லெஃப்ட் சைடில் வந்து சோமாலியா இருக்குது, சூடான், மற்ற இது அப்படி ஆப்பிரிக்க நாடுகள் அப்படி இருக்குது. போய் முற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முட்டி ரைட்டில் கொஞ்சம் தண்ணி உள்ளே போகுது. அந்த இது ரீச் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஒரு ரைட்டில். லெஃப்டில் போகிறது வந்து எகிப்து. அப்புறம் எகிப்தில் அங்கே போய் முற்ற இடத்துல வந்து கால்வாய் வெட்டி தான் சுயஸ் கால்வாய் வந்து இங்கே போகுது. இந்த இது விவரிக்கிற காரணம் என்னென்னா, இந்த சுயஸ் கால்வாய் இருக்குல்ல 193 கிலோமீட்டர். இந்த சுயஸ் கால்வாய் அப்படியே வந்து மத்திய தரைக்கடலை இணைக்குது. ஓகே, அப்போது இங்கேருந்து வர்த்தகம் இருக்கு இல்லையா, சப்போஸ் இந்த சுயஸ் கால்வாய் மட்டும் இல்லை, ரெட்சி வழியே போய் சுயஸ் கால்வாய் இல்லைன்னு வச்சுங்களேன், உலகத்தின் மொத்த கப்பல்கள் சம்மந்தப்பட்டு அதோட வியாபாரம் இருக்குல்ல, அது எண்ணெய் கப்பலாக இருக்கட்டும், வர்த்தக கப்பல் என்ன வேணால் இருக்கட்டும், மக்கள் போகிற இது என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லா கப்பலும் மொத்தம் வந்து குறைஞ்சபட்சம் 10% இந்த ரூட்டில் போகுது. 10%. அப்போ உலகம் எவ்வளோ இடம் இருக்கு? உலக பிஸ்னஸில் 10%. 10%. அப்போ எவ்வளோ பெரிய அது. ஆமாம். அப்போ சார் ஒரு சின்ன டவுட்டு, ஹெர்மூஸுக்கும் இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் வியாபாரத்தில் என்னென்னா, இதில் வந்து எண்ணெய் வர்த்தகம் இருக்குல்ல, அது ஹெர்மூஸ். அது வந்து இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த யான்பு அந்த ரூட்டில் சவுதி அரேபியாவோடது கொஞ்சம் இருக்குது. சரி, அதை விட்டாச்சு அப்படின்னா பெருசாக வந்து எண்ணெய் வர்த்தகம் குறைவு. ஆனால் எண்ணெய் வந்து இந்த ரூட்டில் ரெட்சியை பொறுத்தவரை எண்ணெய் வர்த்த கப்பல்கள் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருந்து, அதாவது ஹர்மூஸ் வழியே வெளியே வந்து திரும்ப வந்து பாபல் மந்தப் வழியே போகிற எண்ணெய் கப்பல்கள் இருக்குல்ல, அது நிறையா போகுது. ஆனால் இங்கேருந்து உற்பத்தியாகி போகிறது வந்து அந்த ரூட்டில். இப்போது ஹர்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ரூட்டில் வரக்கூடிய UAE இப்போது புதுசாக ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன ஃபுஜேராவிலேயே. அது ஒன்றும் வேலை முடிச்சிட்டாங்களா? இல்லை, வேகமாக நடந்துட்டு. சார், அதோடைய எஃபெக்ட் என்ன சார்? அது வந்து இது தேவையில்லையோ? இது ஹர்மோஸ் தேவைப்படாது அவங்களுக்கு தேவைப்படாது. யாரு? UAEக்கு தேவைப்படாது, மற்றவங்களுக்கு தேவை. சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு தேவைப்படும். டோட்டலாக பஹ்ரைன் இருக்குல்ல, அது இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக கத்தார் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக குவைத் இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. புஜைராவில் போட்டால் UAE மட்டும்தான் தப்பு. UAE மட்டும்தான் தப்பு, மற்றது தப்பாது. அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஒமான், ஏற்கனவே ஒமான் சொல்லியாச்சு. ஒமான் வந்து ஏற்கனவே வந்து சோகாரோ இல்லை சலாலாவோ மற்ற அந்த அவங்களோட ஒரு 3-4 இது இருக்கு இல்லையா போர்ட்டு, அதில் அவங்க தப்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து ஹர்மோஸ் தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழலில் இங்கே வந்து நிறைய உற்பத்தி ஆகிறது இருக்கு இல்லையா. உலகத்தின் 20-25% எண்ணெய் இந்த ரூட்டில் தான் வருது. பாபல் மந்தப், ஹெர்மூஸ் அது தனி வருது. அப்போ இதெல்லாம் கேட்டீங்கல்ல, புஜைரா ஒன்லி UAE. ஆனால் மற்ற எல்லா நாடுகளும் அதிகபட்சம் போனால் ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு 35-40 லட்சம் பேரல், ஃபியூச்சரில் வந்து 60 லட்சம் பேரல் ஆக போகுது. எங்கே? UAE. என்ன சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ புஜைரா வந்து எண்ணெய் தரம்னா அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா, இனி பாபல் மந்தப்புடைய இம்பார்ட்டன்ட் UAEக்கு இல்லையா? UAEக்கு வந்து பாபல் மந்தப் எங்கே தேவைப்படும் அப்படின்னா, ஒன்று இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, இல்லை இந்த பக்கம் ஜப்பானுக்கு அனுப்பி விட்றாங்கன்னா பாபல் மந்தப் தேவையில்லை. ஒருவேளை
இதுக்கு இஸ்ரேலுக்கு துருக்கிக்கு அதுக்கப்புறம் அந்த சைடில் இருந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகணும்னா பாபல் மந்திப் தேவை. அப்படி ஒருவேளை அப்படி தேவையில்லை, நாங்கள் சுற்றி போய்க்கிறோம், அந்த நன்னம்பிக்கை முனை கேப் ஆஃப் குட் ஹோப் சவுத் ஆஃப்ரிக்கா கீழே அப்படி சுற்றி போகிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 நாள் போகணும். அது பயங்கரம். ஆனால் எப்படி இருந்தாலும் என்னதான் புஜேரா போட்டாலும் ஹெர்மூஸும் பாபல் மந்தப்பும் எல்லா யுஏஇக்கும் கண்டிப்பான தேவை தான். இப்போ அவசரமாக யுஏஇ வந்து இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. என்ன ஒன்று, இப்போ துபாயில் போர்ட் இருக்குது. ஓகே, பெரிய 2 போர்ட்டு, ராஷித் போர்ட்டு, ஜபல் அலி போர்ட்டு. இப்போ இது வந்து ஹெர்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த போர்ட்டு சும்மா நடக்கும். போர்ட்டுக்கு வேலையே இல்லையே. ஏன்னா அதில் பல லட்சம் கோடி அதில் இது மூலம் சொன்னாங்கல்ல, ஒரு 7 கேபிள் இருக்குல்ல, அது மூலமாக ஒரு நாளைக்கு வந்து 1000 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னாங்க. அது 10 ட்ரில்லியன் 11 ட்ரில்லியன் 1000 லட்சம் கோடிக்கு மேலே. அப்போ 1000 லட்சம் கோடினா ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன், டெய்லி ஒரு டே. இப்போ அவ்வளோ டிரான்சாக்ஷன்னா இப்போ என்னென்னா துபாய் என்ன பண்ணுவாங்க, இந்த ரூட்டில் வந்து இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து சைனாலேருந்து எல்லாம் வந்து இங்கே கப்பல் வழியே ஹர்மூஸ் வழியே உள்ளே வந்து ஜாமான் இறக்கி ரீபேக் பண்ணியோ அல்லது அப்படியே ரீஎக்ஸ்போர்ட் பண்ணியோ அங்கேருந்து வேறு நாடுகளுக்கு போகும். சரி, இப்போ நம்ம ஹெர்மூஸை பேசுகிறதுக்கு இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஹெர்மூஸ் வந்து கம்பேரிசனுக்கு பேசிட்டோம். முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பேசுகிறது பாபல் மந்திப். சாரி, ஹெர்மூஸ் இல்ல, பாபல் மந்தப். நான் தப்பா சொல்லிட்டேன். அதான் ரெட் சீயை பத்தி இப்ப பேசுறோம். என்னன்னா, இதோட கம்பேரிசன் சொல்லி முடிச்சிட்டோன்னா பேசுறதுக்கு தேவை இருக்கு. இது 33 கிலோமீட்டர் விட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் வந்து லென்த்து. அப்படி வளைஞ்சு வர லென்த்து 55 கிலோமீட்டர், 33 கிலோமீட்டர். இது வந்து ஹெர்மோஸ். இங்கே பாபல் மந்திப் எடுத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வந்து விட்டு. இப்போ இது கூட குறுகலான போது தானோ? குறுகலான ரொம்ப. அதான் இன்னொன்று வேறு இருக்குதுல்ல, இதோட விட்டு 30 கிலோமீட்டர், இந்த லென்த்து 70 கிலோமீட்டர். அது ஓகே. எது ஹெர்மூஸ் 55க்கு 33, இது வந்து 70க்கு 30. எது 70? நீளம் வந்து 70. எந்த இது? அந்த பாபல் மந்திப். ஓகே, இப்போ பாபல் மந்திப் மட்டும் பேசுகிறேன். இப்போ 70க்கு 30 கிலோமீட்டர். 70 நீளம், வைடு, அதாவது விட்த் வந்து 30. ஓகே, இப்போ இதை சொல்லிடுறேன். இந்த 30 கிலோமீட்டர்லையும் என்ன ஒன்றுனா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஏமன், அந்த பக்கம் சோமாலியா. ஓகே, இப்போ ஏமன் இருக்கு இல்லையா, ஏமன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கடல். அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் விட்டுக்கு ஒரு சின்ன தீவு இருக்குது, ஒரு ஐலாண்டு, சின்ன ஐலாண்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 17-18 கிலோமீட்டருக்கு வந்து விட்டு இருக்குது. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டு இருக்குல்ல, இந்த ஐலாண்டு வந்து யாரோட சேர்ந்தது? ஏமனோட சேர்ந்தது. இப்போ அந்த ஐலாண்டில் தான் அவங்க மூவ் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தி. வெசல்ஸ் எல்லாமே மூவ் பண்ணிட்டாங்க அங்கே. இந்த ஏற்கனவே இப்போ ஐலாண்ட் ரொம்ப சிறுசு இல்லை, அது வந்து அடிக்கும்போது இன்னும் துல்லியமாக அடிக்கணும், பயங்கர. ஆமாம், இப்போ இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, இந்த ஐலாண்டுலேருந்து எப்போவுமே இந்த ஐலாண்டுலேருந்து ஒரு இடத்துல இருந்து 12 நாட்டிக்கல் மைல் அவங்களுக்கு சொந்தமாகும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஏமன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கடல் இருக்குது, அது ஏமனுக்கு சொந்தம். 5 கிலோமீட்டர் விட்டில் ஒரு ஐலாண்ட் இருக்குது, அது ஏமனுக்கு சொந்தம். அதுலேருந்து ஒரு 17-18 கிலோமீட்டர் வந்து கடல் இருக்குது, அதில் பாதி வந்து ஏமனுக்கு சொந்தம். வெரி குட். அப்போ ஏமனுக்கு 3/4 சொந்தம் அந்த இடத்த. அப்போ என்ன, பாபல் மந்திப் வந்து மெஜாரிட்டியாக ஏமனுக்கு சொந்தம். இது ஏமனை வந்து கட்டுப்படுத்துறது யார்? ஹவுதீஸ். வடக்கு பகுதியில் அந்த 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 சனா அண்டு ஏடன், அதாவது அங்கே ஒரு அரசு ஒன்று இருக்கு, அது பிஎல்சின்னு ஒன்று இருக்கு. இன்னும் அந்த அரசு போக வடக்கு பகுதியில் ஏமன் ஒன்று இருக்கு. ஏமன் வந்து ஹவுதிகள் ஒன்று இருக்காங்க, ஹவுதிகள் தான் கட்டுப்படுத்துறாங்க. அப்போ இன்னொரு அமைப்பு இருக்கு, அது எஸ்டிசிங்கிறது. அது என்னது? அது வந்து சதர்ன் டிரான்சிஷன் கவுன்சில்னு சொல்லி. வெரி குட். ஓகே, சதர்ன் டிரான்சிஷன் கவுன்சில். அது வந்து போராளி குழு, அது ஒரு ரெபல்ஸ். அது யாருக்கு அகேன்ஸ்டா ரெபல்னா ஹவுதீஸ்க்கு அகேன்ஸ்டா இல்லை. ஓகே, அவங்க வந்து பிஎல்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரசிடென்சியல் லீக்னு சொல்லி அது வந்து சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் அங்கீகாரம் பெற்ற அரசாட்சி பிஎல்சி. ஓகே, பிஎல்சி. எஸ்டிசிங்கிறது வந்து ரெபல் குரூப், அது வந்து அரசுக்கு எதிரானது. அது யுஏஇ சப்போர்ட் பண்ணுது. யுஏஇ கள்ளத்தனமாக அவங்களுக்கு சரக்கு கொடுக்கும்போது தான் ஒரு வாட்டி சரக்கு கொடுக்கும்போது மாட்டிக்கிட்டு மேலே சேட்டலைட்டை பார்த்து சொல்லிட்டான், மாட்டிட்டு திரும்ப அந்த வந்து மன்னிப்பு கேட்டு அதை எடுத்து திரும்பி கொண்டு போனது. அடி விழுந்துட்டு. அதனால் அது வந்து ஒரு கதை. இப்போ எப்படின்னா, இந்த பாபல் மந்திப் மட்டும் பேசுவோம். பாபல் மந்திப்பை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா பிஎல்சியோ எஸ்டிசியோ கிடையாது, ஹவுதீஸ். கரெக்ட், இதுதான் பாயிண்ட்.
ஓகே, பிஎல்சியும் கிடையாது, எஸ்டிசியும் கிடையாது, ஹூதிகள் என்ற ஹவுதிகள், ஹவுதி ஈரானுடைய ஆதரவு படைகள், ஆதரவு படை, ஈரானோட ப்ராக்சி. வெரி குட் வெரி குட். அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஓவராலாக பாருங்க, ஹர்மூஸும் ஈரான் கையில் இருக்கு, பாபல் மந்திப்பும் ஈரான் கையில் இருக்கு. இவங்க நினைச்சா தான் இதை வந்து திறந்து விட முடியும். இப்போ ஹவுதிகளுக்கு பெரிய எதிரி யாரு? சவுதி அரேபியா. ஆமாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது சொல்கிறீங்கல்ல, இப்போ லேசாக மாறி இருக்கு. எப்படி? ஈரானுக்கோ ஹவுதிகளுக்கோ சவுதி அரேபியா எதிரி இல்லை. இப்போ ஈரானுக்கோ சவுதி அரேபியா இல்லை, இப்போ எதிரி இல்லை. முன்னாடி சவுதிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதிஸுக்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு. அப்புறம் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, முடிஞ்சு. நான் உங்களை அடிக்க வரல, ஒன்றால் பண்ண ரெண்டும் பார்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளுமா, அதில் பெரிய சிக்கல் அது. அப்போது ஒப்பந்தம் வந்துருச்சு. அப்போது ஹவுதிஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறது ஈரான். ஸோ இது வந்துச்சா. இப்போது சவுதிக்கு எதிரி யுஏஇ, ஈரானுக்கு எதிரி யுஏஇ, ஹவுதிஸ்க்கு எதிரி யுஏஇ, எல்லாத்துக்கும் இந்த ரீஜனில் திருப்பி சொல்லுங்க. ஹவுதிக்கு எதிரி யுஏஇ, சவுதி அரேபியாவுக்கு, ஈரானுக்கு, மூணுக்கு. இப்போ இந்த ஏரியாவில் வந்து இது இதையும் சொல்லிடுவோம், மொத்தம் ரெண்டாக பிரிஞ்சு நிற்குது. எப்படி நிற்குதுன்னா, சவுதி அரேபியா, ஏமன், ஈரான், அதுக்கப்புறம் இவங்க ஈஜிப்டு, அதுக்கப்புறம் துருக்கி, பாகிஸ்தான், இந்த 6 நாடுகளும் ஒன்றா இருக்காங்க இப்போது. அப்புறம் யுஏஇ, பஹ்ரைன், குவைத்து, இஸ்ரேல், இவங்கெல்லாம் ஒரு நாடாக. இது அமெரிக்க கூட்டணி. ஆமாம், அதாவது குவைத்து, பஹ்ரைனு, இஸ்ரேல். குவைத் வந்து 2 பக்கம் மாற்றி நிற்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய தளங்களில் அதிகம் இருக்கிறது குவைத் தான். பஹ்ரைன், சரி, கத்தாரில் இருக்கு. கத்தார் பெருசு. ஆனால் ஒரு செய்தி அன்னைக்கு வந்தது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. குவைத் வந்து எண்ணெய் வளத்தை வந்து அமெரிக்காவே ஏதோ எடுத்துக்கிட்டு கொடுக்குற மாதிரி தான். அது வந்து கத்தார், சரி, ஈராக். அது மொத்த எண்ணெய் இருக்குல்ல, அதை பூரா விநியோகம் பண்ணி அமௌண்ட் பூரா வந்து அமெரிக்காவில் ஒரு கம்பெனிக்கு போயிருக்கு. அவன் தான் பார்த்து மாதம் அதுக்கான அரசு கம்பெனி பார்த்து இப்போ எவ்வளோ செலவு இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் சென்று அதெல்லாம் முடிச்சிருவாங்க. எல்லாம் முடிச்சிடும், டோட்டலாக முடிச்சிடும். இப்போது என்ன இது ஒரு பக்கம். இப்போ பாபல் மந்திப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதை அறிவிச்சிட்டாங்க. அறிவிப்பாயிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ வந்துருச்சு. யார் அறிவிச்சிருக்கா? அறிவிச்சிருக்கிறது வந்து ஹவுதிஸ். அது ஹவுதிகள் வந்து நேரடியாக இல்லாமல் நேரடியாக இல்லாமல் சரி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இவங்க திட்டம் நாங்கள் வந்து, ஆனால் ஈரான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வில் கன்சிடர் தட் ஷட் டவுன் பண்ண போகிறோம்னு சொல்லிடுச்சு. ஆமாம், ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ எப்போ அறிவிச்சாங்க? இப்போ அறிவிச்சு நேற்று. எனக்கு அந்த செய்தி தெரியாது சார். நேற்று வந்தது. எனக்கு புது செய்தி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோமாலியா அறிவிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. ஆமாம். இப்போ இந்த பக்கம் ஒன்று சோமாலியாவை அடிக்கிறதா, அல்லது ஏமனை அடிக்கிறதா, அல்லது ஈரான் அடிக்கிறதா அப்படின்னு அவங்களுக்கு குழப்பம். ஏன்னா இந்த பாபல் மந்திப்பு சம்மந்தப்பட்ட சோமாலியா யாரோட இருக்கு அலைன்ஸு? சோமாலியாவா? அதில் ஒரு இன்னொரு 2 சோமாலி லேண்டு. அதில் சோமாலி லேண்டுக்கு ஈரான், இஸ்ரேல் ஆதரவுல. ஆமாம், அதான் இந்த சோமாலியாவுக்கு மிகப்பெரிய எதிரி வந்து இஸ்ரேல். உண்மையான சோமாலியாவுக்கு எதிரி இஸ்ரேல். சோமாலியா லேண்டு அவன் உருவாக்குனது வேணும்னு உருவாக்கி பண்ணது. அந்த சோமாலியா லேண்டுக்கு யுஏஇ ஆதரவு கொடுக்குறானோ? ஆமாம், ஆதரவு கொடுத்து அதில் சோமாலியாவில் என்ன நடந்துச்சுன்னா, யுஏஇ என்ன பண்ணிட்டாங்க, எக்கச்சக்கமான காசை வந்து அங்கே உள்ள ரிபல் குரூப்புக்கு அங்கே கொடுத்து, வேறு அதுவும் எஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஆமாம், அது ரிபல் குரூப்புக்கு கொடுத்து, ஏன்னா 1.5 லட்சம் பேர் கொண்டிருக்காங்க. ஆமாம், கரெக்ட் தான். ஓகே, 10 லட்சம் பேர் வந்து நாடு இல்லாமல் வீடு இல்லாமல் 10 லட்சம் பேர் இடப்பெயர்வு. நீ யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து நீங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊர், உங்கள் ஊரை காலி பண்ணிட்டு வெளியில் போங்கன்னு எங்கே போவீங்க? எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் பக்கத்தூருக்கு போனாலும் உங்களை சேர்க்க மாட்டாங்க. முள்ளிவாய்க்கால் முகாமில் இதே சொல்ல தான் விடுதலை புலிகள் செஞ்ச பெரிய தப்பு. காத்தாங்குடி உள்ள போய் அடிச்சு ஒரே நாளில் ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க. அதான் பிரபாகரன் மேலே பயங்கர கோவம். அது தனியாக பேசுவோம், அது தனி கதை பேசுவோம். என்ன இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ பாபல் மந்திப்பை பேச ஆரம்பித்து சுற்றி பேசுகிறவங்க ஒழிய நம்ம வந்து பாபல் மந்திப்பு இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை. ஆனால் 17 நிமிஷம் ஆச்சு. ஓகே, இப்போ என்னென்னா பாபல் மந்திப்பு ஏற்கனவே என்ன சொல்ல வந்தோம்னா, அங்கே வந்து உலகத்தின் 10%, 10லேருந்து 12% மொத்த வர்த்தகம் இந்த ரூட்டில் போகுது. அதை ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? யார் அலறுவான்னு வச்சுக்கோங்க. நம்பர் 1 இஸ்ரேல் அலறுவான். ஏன்னா இஸ்ரேலோட ஹைஃபா துறைமுகம் அங்கேருந்து வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து இந்த சுயஸ் கால்வாய் வழியாக தான் போகுது. மந்தப். நம்பர் 2 வந்து யார் அலறுவா? எகிப்து அலறுவான்.
என்ன காரணம்னா அவனோட மேஜர் வருமானமே சுயஸ் கால்வாயில் கிடைக்கிற டோல் இருக்குல்ல, அதை வச்சு தான் வருது. அவனுக்கு 1 லட்சம் கோடி வருது வருஷத்துக்கு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி 1 லட்சம் கோடி கூட 12 பில்லியன் கரெக்ட் தான். கரெக்ட் தான். 96,000. ஆமாம், கொஞ்சம் முன்ன ஓகே. 1 லட்சம் கோடி புரியுறதுக்கு 1 லட்சம் கோடி. ஸோ அவனுக்கு வந்து மேஜர் இன்கம் இதுலேருந்து வருது. இப்போ இதுலேருந்து ஷட் பண்ணிட்டான்னா அங்கே போகாதுல்ல, டோல் கிடைக்காதுல்ல. ஆல் ட்ரேடிங் கம்பெனி ஷட் டவுன். எல்லாம் மூடப்பட்டா எல்லாம் அப்படி நிற்கும். எல்லாம் நிற்கும். இப்போ ஹவுதி மாதிரி நிற்கும். அப்படியே ஹவுதி இல்லை, சாரி, ஹெர்மூஸில் எங்கே நின்றுச்சு 800 கப்பல் நிற்கிற மாதிரி இங்கேயும் வந்து நிற்கும். அந்த மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்போ என்ன டிமாண்டுக்காக அனௌன்ஸ் பண்ணு? எதுக்கு இங்கே வந்து நீ உட்காந்துருக்க? எதுக்கு நீங்கள் அடிக்க? நீங்கள் வந்து திரும்பி ஏன் வந்து இதில் ஹிஸ்புல்லா அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லெபனானை போட்டு மக்கள்கிட்ட போய் அடிக்கிற? எதுக்கு ஒயிட் பாஸ்பரஸை போடுற? எவ்வளோ பெரிய குடும்பம். ஆமாம், பாஸ்பரஸ் போடுற. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து எங்களை வந்து ஏன் இப்போ வற்புறுத்துற? நீ வந்து யார் அங்கே இருக்கல? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எங்களையே நீ பாடப்படுத்துகிறேன். இதை க்ளோஸ் பண்ணுறப்ப அதையும் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் நீ எங்கிட்ட நானும் இல்லை பார்த்துக்குருவோம் அப்படின்னு எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணி இதுக்கு சப்போர்ட் வந்து சைனாவும் ரஷ்யாவும். ஆமாம், அவங்க தான் எல்லாம் வழக்கம் சப்போர்ட் பண்ணணும் இல்லை. ஆனால் ரஷ்யா வந்து கொஞ்சம் வீழ்ச்சியில் இருக்காங்க. அந்த பக்கம் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அதை பற்றி நான் ஒரு செய்தி ஒன்று, 5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. எங்கே? உக்ரைன் போரில். யார்? ரஷ்யா. ஆமாம், 5 lakhs people. அதுபோக இவங்க வந்தாங்கல்ல நார்த் கொரியா, அவங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். ரஷ்ய படையில் இறந்ததில் இந்தியர்கள் உண்டு. ரஷ்ய படையில் இறந்தாங்கல்ல, அதில் இந்திய வீரர்கள் உண்டு. ஓஹோ ஓஹோ ஓஹோ. இங்கேருந்து போகிறவங்க வந்து சரி படையில் சேரேன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டு எக்கச்சக்கமான இல்லை ஓரளவு இந்தியர்களும் இறந்துருக்காங்க அங்கே. நமக்கு தகவல் சரி சிக்கலாகி போச்சு. ஆமாம். இப்போ என்னென்னா நம்ம பேசுனதில் பாபல் மந்திப்பு வந்து ஷடவுன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஷடவுன் பண்ண என்ன நடக்கும்? திரும்ப வந்து அங்கே வந்து பயங்கர வீரியமாக கோபம் வரும். இவனை வந்து இஸ்ரேலை சும்மா விட்டுக்கிட்டு இருந்தால் அவன் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். பெரிய டேஞ்சரஸ். இங்கே அடித்த உடனே எப்படி யுஏஇ வந்து வேறு ஆல்டர்னேட் தேடுறான். யுஏஇ ஆல்டர்னேட் தேடுறான்னு என்ன விஷயம்னா அபுதாபி தப்பிச்சுக்கிடுவான், அவனோட ஆயில் போயிடும். சார் ஒரு சின்ன கேள்வி. இப்போ பாபல் மந்தம் முடிச்ச பிறகு தான் கேட்க போகிறேன். இல்லை முடிச்சு, ஆல்மோஸ்ட் முடிச்சு. முக்கியமான கேள்வி, லெபனான் போர் வந்து ரொம்ப எஸ்கலேட் ஆயிட்டு. லெபனான் போர் தஹியா என்கிற ஒரு பகுதியில் மக்கள் டென்ட் பாப்புலேஷன், த பிளேசஸ் இன் எக்ஸாக்ட்லி இன் லெபனான், மோஸ்ட்லி கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம்ஸ் பீப்புள் த டாமினேட். லெபனான்ல 50-50 கிட்டத்தட்ட முஸ்லிம். இப்போ டேவிட் ஓனுக்கு ஒரு தே ரோட் த லெட்டர் பிபி வாட் தே செட், வெக்கேட் பண்ணலைன்னா காலி பண்ணுவேன்னு சொன்ன மட்டும் இல்லை, லித்தானியா அந்த தெற்கு பகுதிகள், லெபனானுடைய தெற்கு பகுதி தானே அந்த லிட்டானியன்ஸ், அந்த ரிவரை ஒட்டி இருக்கக்கூடிய லிட்டானியா ஆற்றுக்கரை, அதுல அதை தாண்டி உள்ள போய் மிக முக்கியமாக வரலாற்று கோட்டைக்கு மேல கொடியேற்றிட்டான். யாரு? இஸ்ரேல். கொடியேற்றி அந்த அவன் சொல்றான், அந்த பேர் எனக்கு மறந்து விட்டது, கொடி ஏற்றி நாங்கள் இனி வந்து இங்கே தான் இருப்போம். ஏற்கனவே சிரியாவை கோலான் குண்டுகளை ஆக்கிரமிச்சு 70% டார்கெட்டு பலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு இப்போ அடுத்து இங்கே ஆக்கிரமிக்கிறான். இப்போ அமெரிக்க அதிபர் வந்து கண்ணாப்புடான்னு நேற்று திட்டிருக்காரு. அது எல்லா ஊடகத்திலும் வந்திருக்கு. அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். அது ஏன்னா நீ வந்து சிறையில் இருக்க வேண்டிய ஆளு, எஃப்ல ஆரம்பிச்சு நீ வந்து ஃப்ராடு, நீங்களே ஒரு ஊழல்வாதி, உன்னை காப்பாற்றி வச்சிருக்க நான் தானடா. இது எப்படி யாரும் அஃபிஷியலாக வருது? அதான் நான் மட்டும் இல்லைடா. அது என்ன சொல்கிறாங்க அங்கே இதுலேருந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஆரம்பித்து சிஎன்என்ல எல்லா ஊடகத்தையும் வந்து அப்போ உள்ளே இருந்து செய்தியை கொடுத்துருக்கான். ஆமாம், யாரு? அமெரிக்கா கொடுத்தாங்க. இல்லை உள்ளே இருந்து இந்த பேசுனதெல்லாம் சொல்லிட்டு நம்முடைய நண்பர் ஒருத்தர் பேசுகிறார், இலங்கை தமிழர். அதை வந்து சில விஷயம் நான் பதிவு செய்ய முடியாது, அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு. ஏன்னா நக்குன்னு சொன்னவன் தான். ஆமா, யார? சவுதி இளவரசர் முகமது சல்மான். ஆமா, அப்ப அதோட கேவலமா பேசியிருப்பான். அது ஏன் அப்படி பேசினார்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் வெடிச்சு போச்சான். அங்க வந்து தாங்க முடியாத ப்ரெஷர், உலக ப்ரெஷரு, உள்நாட்டு ப்ரெஷரு. அது இல்லாமல் இன்னொன்று சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமில்ல, இதெல்லாம் ஒரு ட்ராமா அப்படின்றாங்க. இது வந்து அங்கே பேசுகிற மாதிரி பேசி 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி, எப்பா பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு. இல்லை அப்படி இல்லை, அப்படிலாம் ஆக மாட்டாங்க. இதுக்கு மேலேயுமே அனுபவப்பட போகிறாங்க ஈரான்காரங்க. ஆனால் பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ள. ஆனால் இப்போ என்னென்னா அமெரிக்கா வந்து போர் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. நேற்று ஒரு செய்தி வந்துச்சு ஆங்கில செய்தியில், அதை கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். டைம் ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம மக்கள் தாங்க மாட்டாங்க. இந்த ஒன்றையும் சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, இப்போது அதில் என்னென்னா, இப்போ அமெரிக்கா வந்து ஏன் தயங்குதுன்னு சொன்னோன்னா, ஒரு 100 தளங்கள் இருக்கான், ஏவுகணை தளங்கள்.
அதில் ஒரு 50 தளம் வந்து மறைமுகமாகவே ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கான். இவங்க போட்டு அடிச்சது போக. யாருக்கு? ஈரான்ல. ஈரானை பற்றி தான் சொல்கிறேன். ஈரான் பற்றி சொல்கிறேன். ஈரானை பற்றி சொல்கிறேன். அதனால் அது வந்து டார்மன் ஹிடனாக இருக்குது மலைகளுக்கு கீழே. அதனால் ஏவுகணைகளில் வந்து விவகாரங்கள் ரொம்ப தொடர்ந்து வீசக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றுச்சு. ஓகே. இரண்டாவது என்னன்னா, கடல் பிராந்தியத்தில் ஆங்கில செய்தி என்னன்னு சொன்னா, புதிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தில் த பெலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல் அண்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல் with the 10th missile system, the swarm-based naval technologies successfully operation. The swarm technology ஒரு விஷயம் நீங்க சொல்றது. இது வந்து முழுக்க கடல் சம்பந்தமான ஸ்டெல்த் மிசைலுங்கிறான். இது கண்ணுகளுக்கு மட்டுப்படாது, ரேடாருக்கு உள்ளப்படாது. அடுத்து நாசர் ஸ்வாம் நியூ பேஸ் டெக்னாலஜி 1. இது 350 கிலோமீட்டர் தொலைவுக்கு அடிக்கக்கூடிய சாலிட் ஃபியூவல் 1. நூர் அண்ட் கதர் மிசைல். இதெல்லாம் எங்க? கடல்ல அடிக்கிறது, வெளியில். நூர் அண்ட் கதர் மிசைல் த ஃபர்ஸ்ட் க்ரூஸ் இண்டிஜினியஸ் க்ரூஸ் மிசைல். அவனே தெரிஞ்சது. அப்புறம் ரேடார் கெனாட் ஃபைண்ட் அவுட் டு த ரேஞ்ச் நேவல் டெக்னாலஜி, அதனால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து ஒன்று 150 கிலோ வார்ஹெட் ஐட்டத்தை கொண்டு வந்து போடுறது. அடுத்து கதர் வந்து அப்கிரேட் வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு. கதர் அப்கிரேட் வெர்ஷன். அது வந்து எவ்வளோன்னு சொன்னா டு டேக் 200 300 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஒவ்வொரு ரேஞ்சாக வச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஜிபிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் டு த ப்ரிசியஸ் அட்டாக்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. அடுத்து 1000 கிலோமீட்டர் ஒரு ஐட்டம் வச்சிருக்கான் பாருங்க. ஆமாம், இப்போ வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து 1000 கிலோமீட்டரில் நிற்குது அப்படின்னு அடிப்பாங்க. 1000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஒரு மிசைலு. இது லாங் ரேஞ்ச் மட்டும் இல்லாமல் ஆன்டி ஷிப் மிசைல் சிஸ்டம். அதான் ஆன்டி ஷிப் தான். ஓகே, முடிஞ்சா. அப்புறம் இன்னொன்று 300 ரேஞ்சு. இது வந்து கோஸ்டல் பேட்டரிஸ்ல வந்து நேவல் பேஸ்ல. நான் கொஞ்சம் புரியுற மாதிரி. அடுத்து 770 கிலோ மிசைல் 1. இது வந்து வார்ஹெட் வந்து 185 கிலோ. இது அல்லாம ஒவ்வொரு பேரா போட்டிருக்கான். ஒன்னு ஜுல்பிஹார், மற்றொன்று கௌசர், அடுத்து வந்து அபு மெஹதி, அடுத்து ஃபத்தே 110, அடுத்து வந்து ஹெர்மூஸ் 1, ஹெர்மூஸ் 2. பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப ஜாஃபர்னு ஒண்ணு. இப்படி இதெல்லாம் நிறைய இருக்கு. அதோடைய துணை அதெல்லாம் நம்ம பேச வேணாம். இவ்வளவும் இருக்கு சார். இப்போ ஈரானோட எப்படி அமெரிக்கா போதும்? சரி, இது வந்து நான் ஒரே ஒரு இதில் சொல்லிடுறேன். ஈரான் வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் மாதிரி அடிக்கலை அப்படின்னா ஈரான் நாசமாக போயிடும். அப்படி சொல்றீங்க? ஆமாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க அமைதியாக இருக்கான். என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்னதுதான். 4 வருஷமாக வந்து அவன் நாட்டுக்கு உள்ள அவன் மொசாடாக இருக்கட்டும், சிஏவாக இருக்கட்டும், ஆட்கள் ஏற்பாடு பண்ணி அங்கே தலைவரில் பூரா போட்டு தள்ளுறான். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ அது இல்லையே. இல்லைன்னு யார் சொன்னது சார்? இப்போ குறைஞ்சிருக்காங்க அவ்வளோதான். ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அடிக்கிற அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன் இப்போ இஸ்ரேல் வந்து அங்கே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அங்கே லெபனான்ல சரி இருக்கட்டும். இல்லை, லெபனான் மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஏற்பாடு பண்ணுறதால இங்கே திருப்பி அடிக்கிறது தான் அது நடக்கும். அப்புறம் இப்போ கத்தாரில் வந்து B-52 நியூக்ளியர் பாம்பர் நிறுத்தி வச்சிருக்கான். ஏன் நிறுத்தி வச்ச? பக்கத்து நிறுத்தி வச்சிருக்கான். நம்ம இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை? யுக்ரைன் வந்து நேட்டோ சேர போகிறேன், நேட்டோ சேர்ந்தா அவனுடைய ஆயுதங்கள் பூரா வந்து ரஷ்யா பக்கத்தில் நிறுத்தி வைப்பான். அதுதான் அடிக்கிறான். சார், ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லுங்க. புட்டின் அவ்வளோ ஈஸியாக வந்து அமெரிக்கா விட மாட்டான். ஏன் தெரியுமா? புட்டினுக்கு இழப்பு பயங்கரம். ஆமாம், 5 லட்சம். நான் வந்து அந்த கட்டுரை தனியாகவே பேசுகிறேன். இது இருங்க, அது புட்டின் தனியாக பேசுவோம். இப்போ நான் கேட்கல. ஏன்னா இது அதை பேசலை. இல்லை, 5 லட்சம் போனாலும் அமெரிக்கா தானே காரணம் அதுக்கு. இல்லை, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே February 28 வந்து ஒரு தலைவர்களை கொன்னா, 168 பிள்ளைகளை கொன்னாங்க. கொன்னதுக்கப்புறம் வந்து நீ அமெரிக்காவுக்கு என்ன அடிச்சு பூரா அங்கே தளங்கள் அடிச்சு இதை அடிச்சுன்னு சொல்லிட்டேன். இவன் கேள்வி இவ்வளோ இருக்குன்னு சொல்கிற. இன்னைக்கு வந்து பக்கத்தில் அணு ஆயுதத்தை போடுறதுக்கு 2 இது நிறுத்தி வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? B-52 B-2ங்கிறது வேற. பாம்பர் அது B-52. அதை பற்றி அன்னைக்கு நீங்கள் விளக்கமாக சொன்னீங்க. 52 கேரி. இப்போ என்னோடது இப்போ நம்மளை உடனே வந்து பின்னாடி நீ வந்து ஒரு தீவிரவாதி அப்படி தாட் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வந்து அதாவது ஒன்று ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி இஸ்ரேல் அடித்தான்ல. எத்தனை இப்போ 2025 ஜூன் மாதம் அடித்தான்ல ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். அவனுக்கு அடிக்க உரிமை இருக்கும்போது உனக்கு உரிமை இல்லையா? சரி, இப்போ இஸ்ரேலியா ஈரானை தாக்க மாட்டான். இவன் அமெரிக்கா தாக்கிட்டு இருக்கான்ல. அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான்ல. ஒரு விஷயந்தான், என் கையில் எல்லா ஆயுதங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் அடித்தா தான் நான் அடிப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பண்ணா போட்டு சாத்தி முடிச்சிட்டான்னா அப்புறம் அடிக்கிறதுக்கு என்ன செய்யும்? அது இல்லை, இது வரைக்கும் ஈரான் வந்து எந்த இடத்துலையும் பின்னடைவு ஏற்படுத்தலை.
பின்னாடி போகிற செத்துட்டு எவ்வளோ பேர் செத்துருக்காங்க? அது 2 பேர் தான் போயிருக்காங்க. இல்லை சார், நான் சொல்கிறேன், நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஈரானில் இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குல்ல, முன்னாடி தெரியாது, யாருக்கும் தெரியாது, இருக்கு இல்லையா? 4 வருஷமாக உங்களை அடித்தாங்க, உங்கள் தலைவரெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து அடித்தாங்கல்ல, அப்படி என்ன பண்ண? அதாவது ஒரு விஷயந்தான், நீ வீரனா மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, விவேகமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதான். அந்த இடத்துல நான் வந்து ஈரானோட செயல்பாடில் நான் மாறுபடுறேன். நான் சரி, ரைட். இதோட இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசினா சரிப்படைஞ்சிருவாங்க. 28 நிமிஷம் ஆச்சு. ஆனால் ஈரான் வந்து ஒரே ஒரு செய்தி, உலக வல்லரசாக மாறி போச்சு. நம்ம சொல்கிறதான், அது மாறி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பேசுவோம். ஏன்னா இப்போ அடுத்து நெருக்கடி நிற்குது, எப்போ என்ன நடக்கும் கன்ஃபார்ம் ஆன பிறகு இல்லை. அமெரிக்கா இப்போ வந்து அடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்ட மாதிரி போட முடியலையே. 2 பேச்சுவார்த்தைக்கு வா 2 நியூக்ளியர் பாம்பை நிறுத்தியிருக்கான். அடுத்து என்ன நடக்குதோ, நடந்ததுக்கு அப்புறம் வந்து இவன் வல்லரசா இல்லை நல்லரசான்னு பார்த்துக்கும், முடிஞ்சது. ரைட் சார். ரொம்ப நேர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய பேசிட்டோம், சலிப்படையக்கூடாதுன்னு நிறுத்திட்டோங்க. நிறைய விஷயம், பாபல் மந்தை பற்றி பேசணும், ஹெர்மூஸ் பற்றி பேசணும், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை தாண்டி எந்த மாதிரி ஆன்டி நேவல் ஷிப்பு மிசைல், அதில் ஸ்டெல்த் மிசைல்லாம் பேசியிருக்கோம். நம்ம அடுத்து தனித்தவ ஸ்டெல்த் மிஷன்னா என்ன, கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்டெல்த் மிஷன், ஹவு த மேனுஃபேக்சரிங், ஜிபிஎஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நம்முடைய அன்பிற்குரிய சகோதரோடு பேசியிருக்கேன். நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் சொன்னதை கேட்டிங்க இல்லையா, உலகத்தில் பெரிய ட்ரேடிங் செக்டோரியல் வந்து பாபல் மந்தப். நான் அடுத்து நாளை சந்திப்போம் சார்.